ஹலோ, நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, சிங்கத்தின் சட்டசபை. ஒரு அழகிய பசுமையான காட்டுல சிங்கத்தோட அரசபை தொடங்குச்சு. சிங்கம் ஒரு நாள் யோசிச்சுது, தன்னோட ராஜ்யத்துல விலங்குகளுக்கு மத்தியில ஒற்றுமை குறைஞ்சிட்டே வருது. ஒவ்வொரு உயிரும் ஒருத்தருக்கொருத்தர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக புது சட்டங்கள் கொண்டு வரணும். இதுக்கு ஒரு தீர்வு வேணும். சிங்கராஜர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு சாயங்காலம் சூரியன் மறைவதற்கு முன்னாடி எல்லா உயிர்களும் காட்டோட சபைக்கு வரணும்னு சொன்னாங்க. மாலை நேரம் வந்ததும் யானை, மான், கரடி, காகம், நரி, புறா எல்லா உயிரினமும் வந்தாங்க. சிங்கம் ரொம்ப தோரணையோட தன்னோட புது சட்டத்தை எல்லார்ட்டையும் சொன்னுச்சு. இனிமே இந்த காட்டுல எல்லா உயிரினங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கணும், யாரும் யாரையும் இழிவா பேசக்கூடாதுன்னு சொல்லுச்சு. இத கேட்ட எல்லா விலங்குகள், பறவைகள் எல்லாம் தலையாட்டி ஒத்துக்கிட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள சில விலங்குகள் சிரிச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் குரங்கு மானை பார்த்து சிரிச்சுது. உனக்கு ஓடுறதுக்கு மட்டும்தானே தெரியும், நீ எல்லாம் மத்த விலங்குகளோட விளையாடலாமா அப்படின்னு கேலி செஞ்சுது. அடுத்தது நரி யானையை பார்த்து, இப்படி மெதுவாக நடந்தால் நீ என்னைக்கு உன்னிடத்துக்கு போய் சேருவேன்னு கிண்டல் பண்ணுச்சு. காகம் குயில பார்த்து கேட்டுச்சு, உன் குரல் இவ்வளவு சின்னதா இருக்கே, ஒரு புயல் வந்தா உன் சத்தம் கேக்குமான்னு சிரிச்சுது. பல உயிரினங்கள் மனசுக்குள்ள துக்கப்பட்டது, கோவப்பட்டது. ஆனால் வெளியே எதுவும் சொல்லல. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த புறா அறிவுரை சொல்லுச்சு. நம்மோட இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனி குணம் இருக்கும். அந்த தனித்தனி குணம் ஒவ்வொரு சூழலுக்கு உதவும். மத்தவங்களை இழிவுபடுத்துறது நம்மை நாமே இழிவுபடுத்துவதற்கு சமம். அவளோட பேச்ச கேட்ட விலங்குகள் கொஞ்சம் மனமாற ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் இரவு பெரிய புயல் காட்டுக்கு வந்தது. மின்னலும் இடியும் விலங்குகள், பறவைகள் எல்லாரையும் பயப்பட வச்சுது. ஆனால் மான்கள் வேகமா ஓடி மற்ற விலங்குகளை எச்சரித்தது. யானை தன்னோட வலிமையால விழ இருந்த மரங்களை தடுத்து சின்ன விலங்குகளை பாதுகாத்துச்சு. காகங்கள் வானத்திலிருந்து எதிர்பாராத ஆபத்துக்களை பார்த்து உணர்த்துச்சு. புயல் தளர்ந்ததும் எல்லா உயிரினங்களும் அவங்களோட தவற உணர்ந்தாங்க. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பொறுப்பும் திறமையும் இருக்கும்னு புரிஞ்சுகிட்டாங்க. எல்லா உயிர்களும் ஒன்றாக கூடி சிங்கத்தின் முன்பு நின்றனர். குரங்கு, நரி, காகம் எல்லோரும் வருந்தினர். நாங்கள் மற்ற உயிர்களை இழிவாக பார்த்தது தவறு. இப்போது அவர்கள் இல்லையென்றால் நாங்கள் உயிரோடு இருக்க முடியாது என்பதைக் கண்டோம். சிங்கம் புன்னகைத்து, இன்னும் முதிர்ச்சி பெற்றுள்ளீர்கள். இப்போது நம்முடைய காடு உண்மையாகவே ஒற்றுமையானது. அனைத்து உயிர்களும் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டு சந்தோஷமாக விழாவாக கொண்டாடினார்கள். அந்த நாள் முதல் அந்த காடு உலகில் மிகவும் அமைதியான, அழகான, ஒற்றுமை கொண்ட காட்டாக ஆனது. கதையின் நெறி: மற்றவர்களை மதிப்பது அவர்களை புரிந்து கொள்வதிலிருந்து துவங்கும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். நம்மை உயர்த்தும் சக்தி மற்றவர்களை மதிக்கும் மனப்பான்மையில் உள்ளது.